ஆர்த்தாநாமார்த்தி ஹந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். துன்பத்தில் உழல்பவர்களின் வேதனையை ஒழிப்பவனும் பயந்திருப்பவர்களின் பயத்தை அழிப்பவனும் தன் எதிரிகளை அழிக்கும் மரண ஆயுதமாய் இருப்பவனுமாகிய அந்த ராமச்சந்திரனை நான் வணங்குகிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். குழந்தைங்களா, போன பகுதியில பாரத்வாஜ ஆசிரமத்துக்கு புஷ்பக விமானத்துல வந்து சேர்ந்த ராமர் ஹனுமான முன்கூட்டியே போய் பரதனை பார்க்க சொன்னதை பத்தி பார்த்தோம். உடனே ஹனுமார் ஒரு மனுஷ உருவத்தை எடுத்துக்கிட்டு ராமரை வணங்கிட்டு புறப்பட்டாரு. ஆகாய மார்க்கமா மின்னல் வேகத்துல பறந்து போய் குஹன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை வணங்கி ராமர், லக்ஷ்மணர், சீத்தையெல்லாம் திரும்பி வந்துகிட்டு இருக்கிற நல்ல செய்திய சொல்றாரு. குஹனுக்கு அதை கேட்டதும் வந்த சந்தோஷத்தை பத்தி சொல்லணுமா என்ன? அவன்கிட்ட பரதன் எங்க இருக்கான்னு விவரம் கேட்டுக்கிட்டு ஹனுமார் பழையபடியும் புறப்பட்டு அயோத்தி நகருக்கு 2 மைல் தள்ளி இருக்கிற நந்தி கிராமத்துக்கு வந்து சேர்றாரு. தூரத்துல இருந்து பார்த்ததுமே அங்க இருக்கிற ஆசிரமத்துல இருக்கிற பரதனை ஹனுமார் அடையாளம் கண்டுக்கிறாரு. தலையில ஜடாமுடி, இடுப்புல மர ஊறி ஆட, உடம்பெல்லாம் புழுதி படைஞ்சிருக்கு. சரியா ஆகாரம் இல்லாம பழங்களையும் கிழங்குகளையுமே சாப்பிட்டு வந்ததால மெலிஞ்ச உடம்பு, ஆனா தவ முனிவரை மாதிரி தேஜஸோட ஜொலிக்கிற முகம். ராமர் எப்போ வருவார்னு ஏக்கத்தோட தேடுற கண்கள். ஹனுமார் நேரா பரதன் கிட்ட வந்து பணிவோட வணங்கி, எந்த ராமரோட வரவுக்காக நீங்க தவிப்போட காத்திருக்கீங்களோ அந்த ராமர் நீங்க நலமான்னு உங்களை விசாரிக்க சொன்னாரு. இதோ உங்களை பார்க்க ராமர் சீதையோடையும் லக்ஷ்மணன் கூடவும் வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதும் தாங்க முடியாத சந்தோஷத்துல பரதன் கொஞ்ச நேரம் மயக்கமாயிடுறான். சீக்கிரமே கண்ணை முழிச்சு ஹனுமாரை பார்த்த பரதன் அப்படியே ஹனுமாரை கட்டி பிடிச்சுக்கிறான். அவன் கண்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வழியுது. இனிமையானவரே, நீங்க யாரு? ஒரு தெய்வீக புருஷரா இல்ல மனுஷரா? என் பேர்ல இறக்கப்பட்டு இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்த உங்களுக்கு நான் என்ன பரிசு கொடுப்பேன்? 1000 பசுக்கள், பொன், வெள்ளி, 100 கிராமங்கள் எல்லாமே கொடுப்பேன். நீங்க யாரு? உங்களுக்கு ராமரோட எப்படி பழக்கம்? ராமரை பிரிஞ்சு எத்தனையோ காலம் ஓடி போன மாதிரி இருக்கு. எனக்கு இத்தனை காலம் ராமர் வாழ்க்கையில நடந்ததையெல்லாம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் பரதன். ஹனுமாரும் பரதனுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கடைசியா சித்திரக்கூடத்துல பரதனை சந்திச்சு அவன்கிட்ட தம் பாதுகைய கொடுத்து அனுப்பி வச்சப்புறம் ராமர் வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஹனுமார் சொல்லிக்கிட்டே வராரு. கடைசியா ராவணனை கொன்னு சீத்தைய தீ குளிக்க வச்சு தன்னோட சேர்த்துக்கிட்டு இப்போ சுக்ரீவன், விபீஷணன் எல்லாரும் கூட வர அயோத்திக்கு வந்துட்டு இருக்கிறத சொல்லி முடிச்சாரு ஹனுமார். நடந்ததையெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷமான பரதன் சத்ருக்னனை கூப்பிட்டு, தம்பி, நம்ம அண்ணா ராமர் இதோ வரப்போறாரு. அவரை வரவேற்க அயோத்தி நகரமே தயாராகட்டும். எல்லா இடங்களையும் சுத்தம் பண்ணி சாலைகள்ல தண்ணீர் தெளிச்சு அலங்கார தோரணங்கள் வைக்க ஏற்பாடு பண்ணு. முழு நகரமே விழாக்கோலம் பூணட்டும் அப்படின்னா. செய்தி அயோத்தி அரண்மனைக்கும் போய் சேர்ந்து அங்கிருந்து கௌசல்யா, சுமித்ரை, கைகேயி 3 பேரும் எல்லா மந்திரிமார்களும் அதிகாரிகளும் படைத்தலைவர்களும் அவசர அவசரமா நந்தி கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. அவங்க மட்டுமா? செய்தி கேள்விப்பட்டு அயோத்தி மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமா நந்தி கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. பரதன் சிம்மாசனத்திலிருந்து ராமரோட பாதுகைய பூமாலைகளால அலங்காரம் பண்ணி அதை எடுத்து தான் தலை மேல வச்சுக்கிறான். ராமரை எதிர்கொண்டு அழைக்க அங்கிருந்து கிளம்புறான். அவன் கூடவே பிராமணர்களும் வேத மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. மந்திரிமார்களும் அதிகாரிகளும் ஊர் பெரிய மனுஷங்களும் நகரத்து வியாபாரிகளும் வாத்திய கருவிகள் வாசிக்கிறவங்களும் கொம்பும் சங்கும் ஊதுறவங்களும் எல்லாரும் ஆனந்தமா ஒலி எழுப்பிக்கிட்டே பரதன் கூடவே நடக்கிறாங்க. இப்படி ரொம்ப தூரம் அவங்க நடந்து வந்தாச்சு. ஹனுமாரே, எங்க என் அண்ணா? வர வழியே தெரியலையே. நீங்க என்கிட்ட வானரர்களோட குறும்பு ஏதாவது பண்ணி ஏமாத்திட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்டான் பரதன். அப்போ தொலை தூரத்துல வானரர்களோட உற்சாக கூப்பாடு கேக்குது. ஹனுமார் பரதன் கிட்ட, கேட்டீங்களா? அதோ தொலைவுல எங்க கூடவே வந்த வானரர்கள் எல்லாரும் காட்டு வழியா தூசியை கிளப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர வழியெல்லாம் ஏராளமான பழங்களும் காய்களும் அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு பாரத்வாஜ முனிவர் ராமருக்கு வரம் கொடுத்ததால இஷ்டம் போல தின்னுக்கிட்டு சந்தோஷமா கூச்சல் போட்டுக்கிட்டு வராங்க. அதோ ஆகாயத்துல சூரியன் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு வருது பாருங்க. அதுதான் குபேரனுக்கு சொந்தமான புஷ்பக விமானம். அதுல ராமரும் சீதையும் கம்பீரமா உட்கார்ந்துட்டு வராங்க பாருங்க. கூடவே லக்ஷ்மணனும் இருக்கிறது தெரியுதா? அதோ வானர மன்னர் சுக்ரீவனும் ராட்சச மன்னர் விபீஷணனும் அவங்க கூடவே இருக்காங்க பாருங்க அப்படின்னு உற்சாகமா சொன்னாரு ஹனுமார்.
ஜனங்க எல்லாரும் ஆவலோட பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த புஷ்பக விமானம் தரையில வந்து இறங்குச்சு. பரதன் ராமர் கிட்ட ஓடோடி போய் அவர் பாதத்துல விழுந்து வணங்குறான். ராமர் அவனை ஆசையோட தம் மடியில உட்காத்தி வச்சுக்கிட்டு அவனை கட்டி அணைச்சுக்கிறாரு. அப்புறம் பரதன் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் நமஸ்காரம் பண்றான். சுக்ரீவன், அங்கதன், நீலன், ஜாம்பவான், மைந்தன், விபீஷணன்னு ஒருத்தர் விடாம எல்லாரையும் கட்டி அணைச்சு வரவேற்கிறான். எல்லாரும் அவனை சந்தோஷத்தோட நலம் விசாரிக்கிறாங்க. சுக்ரீவரே, உங்களை மாதிரி ஒரு நண்பன் ராமருக்கு கிடைச்சது பெரிய விஷயம். நீங்க எனக்கு இன்னொரு சகோதரர் மாதிரி. விபீஷணரே, நீங்க செஞ்ச உதவி என்ன சாமானியமா அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டி பேசுறான் பரதன். ராமர் எழுந்து நேரா தன்னோட தாயார் கௌசல்யை பாதத்தை கட்டி பிடிச்சு வணங்குறாரு. மற்ற 2 தாய்மார்களையும் வணங்கிட்டு குலகுரு வசிஷ்டர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. வருக வருக ராமா, ஸ்ரீராமருக்கு ஜே அப்படின்னு அங்க கூடவே வந்த அயோத்தியோட பெருமக்கள் எல்லாரும் வாழ்த்துறாங்க. எல்லாரும் கை கூப்பி ராமரை வணங்க, ராமரும் மலர்ந்த முகத்தோட எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. பரதன் தான் கொண்டு வந்த ராமரோட பாதுகைய அவர் முன்னாடி மரியாதையோட வச்சு வணங்கிட்டு, ராமா, உன்னோட சொத்தான அயோத்தி நாட்டை இந்த பாதுகைய முகாந்திரமா வச்சு நான் இது வரைக்கும் ஆண்டேன். உன் சொத்தை இப்போ உன்கிட்ட நான் திரும்ப ஒப்படைக்கிறேன். இந்த 14 வருஷமும் உன்னோட தூதனா இந்த நாட்டை மந்திரிமார்கள் உதவியோட நல்ல விதமா ஆட்சி பண்ண. நீ வந்து அரசாங்க கஜானாவையும் அரண்மனைகளையும் தானிய கிடங்குகளையும் பரிசோதிச்சு பார்க்கலாம். அரசாங்க சொத்தை நான் 10 மடங்கு அதிகப்படுத்தியிருக்கேன். ராமா, இனி நீ வந்து நாட்டை ஆளணும். என் பொறுப்பு முடிஞ்சாச்சு அப்படின்னு அடக்கத்தோட சொன்னான் பரதன். அவனோட பேச்சை கேட்டு வானரர்களும் விபீஷணனும் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சுது. ராமர் புஷ்பக விமானத்துல உட்கார்ந்து பரதனை தம் மடி மேலேயே உட்கார வச்சுக்கிறாரு. அவன் கூட வந்தவங்க எல்லாரையும் புஷ்பக விமானத்துல ஏத்திக்கிட்டு ஆகாயத்துல கிளம்பி நந்தி கிராமத்துக்கு வந்து பரதனோட குடிலுக்கு பக்கத்துல வந்து தரையில இறக்குறாரு. எல்லாரும் அதுல இருந்து இறங்கினப்புறம் ராமர் புஷ்பக விமானத்தை வணங்கி அதுகிட்ட, எனக்கு உதவினதுக்காக என்னோட நன்றி. நீ இனிமே உன்னோட சொந்தக்காரரான குபேரன் கிட்டவே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அந்த புஷ்பக விமானமும் ஆகாயத்துல கிளம்பி வட திசையில பயணிச்சு கொஞ்ச நேரத்துல கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சும் போச்சு. அது குபேரன் கிட்டயே திரும்ப போய் சேர்ந்துடுச்சு. பரதன் ராமர் கிட்ட தொடர்ந்து பேசுறான். ராமா, என்னோட தாயாரோட விருப்பத்தை நிறைவேற்ற நீ எனக்கு உன்னோட நாட்டை கொடுத்துட்டு போன. நீ எப்படி அதை கொடுத்தியோ அப்படி நான் இப்போ அதை உன்கிட்ட கொடுக்குறேன். இனிமேலும் என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியாது. ஒரு காளமாடு சுமக்க வேண்டிய பாரத்தை ஒரு கண்ணுக்குட்டி எப்படி சுமக்க முடியும்? அரசாங்கத்தை கட்டி காப்பாத்துறதுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தில் ஏதாவது விரிசல் விழுந்துட்டா போதும், அது உடஞ்சு எல்லா இடமும் வெள்ளக்காடாயிடும். நாட்டை ஆள்றதும் அது போலவே ரொம்ப பாதுகாப்பான விஷயம். ஒரு குதிரை ஓடுற வேகத்துக்கு கழுதையால் ஓட முடியாது. உன்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ராமா, நீ அரசனா முடி சுட்டிக்கிறத இந்த உலகம் பார்க்கட்டும் அப்படின்னா பரதன். அப்படியே ஆகட்டும் பரதா அப்படின்னு ராமரும் சம்மதம் தெரிவிச்சாரு. ராமரும் லக்ஷ்மணனும் இதுவரைக்கும் வளர்த்த ஜடாமுடிய மழிச்சுக்கிட்டு நல்லா குளிச்சாங்க. வாசனை திரவியங்கள் பூசி புத்தாடைகளும் பொன் ஆபரணங்களும் அணிஞ்சாங்க. சீத்தையும் குளிச்சப்புறம் ராமரோட 3 தாய்மார்களும் ஒன்னா சேர்ந்து சீத்தைக்கு அவங்களே அலங்காரம் பண்ணிவிட்டு அழகு பார்த்தாங்க. விருந்தினர்களா வந்திருக்கிற சுக்ரீவன் மற்ற வானரர்கள் எல்லாரும் இப்போ மானிட உருவத்துக்கு மாறி இருந்தாங்க. அவங்களும் குளிச்சு புத்தாடைகள் அணிய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி நல்லா அவங்கள உபச்சாரம் பண்ணாங்க. வானர பெண்களும் புத்தாடைகள் அணிஞ்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க. ராமரை அயோத்திக்கு கூட்டி போக ஒரு அலங்கார ரதம் தயாரா வந்து நின்னுச்சு. அயோத்தி அரண்மனையில வசிஷ்டர் கட்டளப்படி பட்டாபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பரபரன்னு ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருந்தது. ராமர் ரதத்துல ஏறிக்கிட்டாரு. பரதனே அதுக்கு சாரதியா உட்கார்ந்து குதிரைகளை ஓட்டுறான். சத்ருக்னன் ராமருக்கு கொடை பிடிக்க, லக்ஷ்மணன் அவருக்கு சாமரம் வீசுறான். ஒரு வெள்ளை விசிறிய தான் வாங்கி விபீஷணனும் ராமருக்கு வீச ஆரம்பிக்கிறான். ரதத்துக்கு பின்னாடி சுக்ரீவன் ஒரு யானையில வர, அவனை தொடர்ந்து மற்ற வானர தலைவர்களும் யானைகள் மேல ஏறி வராங்க. சங்குகளும் கும்புகளும் முழங்க, வாத்திய கருவிகள் பலதும் இசை ஒலிக்க, ராஜவீதி வழியா ராமரோட ரதம் அயோத்தி அரண்மனையை நோக்கி போச்சு. சாலைகளோட 2 பக்கமும் ஜனங்கள் நெருக்கி அடிச்சு நின்னுக்கிட்டு ராமர் தேர்ல பவனி வரத கண் குளிர பாக்குறாங்க. அவங்க எழுப்புன வாழ்த்தொலி எல்லா பக்கமும் எதிரொலிக்குது. ஆகாயத்துல இந்த காட்சியை பார்க்க தேவர்களும் கந்தர்வர்களும் வந்து கூடியாச்சு. எல்லாரும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாச்சு. ராமர் பரதனை பார்த்து, என்னோட இந்த அழகான அரண்மனைய சுக்ரீவன் தங்குறதுக்காக கொடு அப்படின்னாரு. சுக்ரீவனை அழைச்சுக்கிட்டு அரண்மனைக்குள்ள போன பரதன், சுக்ரீவரே, ராம பட்டாபிஷேகத்துக்கு புனித நீர் கொண்டு வர நீங்க ஏற்பாடு பண்ண முடியுமா
அப்படின்னு கேட்டான். உடனே சுக்ரீவன் சுஷேணன், ரிஷபன், கவயன், நலன் 4 பேரையும் கூப்பிட்டு, இந்த 4 பொற்ஜாடிகளை எடுத்துக்கிட்டு போய் 4 சமுத்திரங்கள்ல இருந்து தண்ணீரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சான். ஹனுமான், ரிஷபன் இன்னும் மற்ற வானரர்கள் பலரும் போய் 500 நதிகள்ல இருந்து புனித நீரை பொற்குடங்கள்ல சேகரிச்சுக்கிட்டு வந்தாங்க. புனித நீர் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. பட்டாபிஷேகத்துக்கான மற்ற ஏற்பாடுகள் எல்லாமும் தயாராயிடுச்சு. சத்ருக்னன் வசிஷ்டர்கிட்ட போய் வணங்கி, எல்லாம் தயாரா இருக்கு, நீங்க பட்டாபிஷேக சடங்கு ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டான். வசிஷ்டர் மற்ற முனிவர்களான வாமதேவர், கஷ்யப்பர், காத்தியாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் எல்லாரோடவும் சேர்ந்து ராமரையும் சீத்தையையும் ஒன்னா உட்கார வச்சு பிராமணர்கள் மந்திரங்கள் ஓத புனித நீர்களை அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணாரு. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுங்கிற ராஜா அணிஞ்ச பொன்னாலான நவரத்னங்களும் பதிச்ச கிரீடம் தயாரா இருந்துச்சு. இக்ஷ்வாக்கு வம்ச ராஜாக்கள் பரம்பரையா அணிஞ்சு வந்த மணிமுடி அது. வேத மந்திரங்கள் முழங்க கூடியிருந்த எல்லாரும் வாழ்த்த வசிஷ்டர் ராமருக்கு அந்த கிரீடத்தை அணிவிச்சாரு. அப்போ சத்ருக்னன் வெண்கொற்ற குடைய ராமர் தலைக்கு மேல பிடிச்சிட்டு இருந்தான். சுக்ரீவனும் விபீஷணனும் ராமருக்கு விசிறி வீசுறாங்க. தேவேந்திரன் ஆணைப்படி வாயுதேவன் அங்க வந்து ராமருக்கு 1000 தாமரைகள் கொண்ட ஒரு பொன் மாலையை அணிவிக்கிறான். தேவலோக அப்சரஸ் பெண்கள் வந்து அங்க நாட்டியம் ஆடுறாங்க. இப்படி பட்டாபிஷேகம் முடிஞ்சதும் ராமர் அதை நடத்தி வச்ச பிராமணர்களுக்கெல்லாம் பசுக்களும் பொன் ஆபரணங்களும் தாராளமா தானம் வழங்கி கௌரவிக்கிறாரு. அப்படியே சுக்ரீவன், அங்கதன், மற்ற வானரர்கள் எல்லாருக்கும் விதவிதமான அலங்காரமயமான பொன் ஆபரணங்களை பரிசா தராரு. ராமர் சீத்தைக்கு ஒரு முத்து மாலையை அணிவிக்கிறாரு. சீத்தை அந்த முத்து மாலையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஹனுமாரை பாக்குறா. அவளோட மனசை உடனே புரிஞ்சுக்கிட்ட ராமர், சீதா, அந்த முத்து மாலையை நீ உன் கையாலேயே உனக்கு பிரியமான அவனுக்கு பரிசா கொடு. யார் புத்தி கூர்மையும் உறுதியும் சாமர்த்தியமும் செயலாற்றலும் அடக்கமும் வீரமும் எல்லாம் கொண்டவனோ அவனுக்கு அப்படின்னு பேரை சொல்லாமலேயே ஹனுமாரை புகழ்ந்து பேசினாரு ராமர். சீத்தை ரொம்பவும் சந்தோஷத்தோட ஹனுமாரை கிட்ட கூப்பிட்டு அவருக்கு அந்த மாலையை தரா. அதை கழுத்துல போட்டுக்கிட்டதும் அது அவர் மேல நிலா ஒளி அடிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சத்தை தந்தது. ஒருத்தர் விடாம தான் கூட வந்த எல்லா வானரர்களுக்கும், விபீஷணனுக்கும், அவனுக்கு துணையா வந்த ராட்சசர்களுக்கும் இன்னும் பல விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அள்ளி கொடுத்தாரு ராமர். இப்படி விருந்தாளியா வந்த எல்லா வானரர்களும் அவங்க மனைவிமாரும் ராமர் சீத்தை கிட்ட விடை வாங்கிக்கிட்டு கிஷ்கிந்தைக்கு கிளம்பினாங்க. அப்படியே விபீஷணனும் அவன் உதவியாளர்களும் லங்கைக்கு புறப்பட்டு போனாங்க. ராமர் லக்ஷ்மணர்கிட்ட, தம்பி லக்ஷ்மணா, நீயும் என்னோட சேர்ந்து இந்த ஆட்சி பொறுப்பை சுமக்கணும், உன்னை யுவராஜாவா ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு லக்ஷ்மணன் சம்மதிக்கல. அந்த பதவி தனக்கு வேண்டான்னு மறுத்துட்டாம ராமர் கூடவே எப்பவும் இருந்து அவருக்கு வேண்டிய எல்லா சேவைகளையும் ஆட்சி நிர்வாகத்துல உதவியும் பண்ண மட்டும்தான் தயாரா இருந்தான். அதனால ராமர் பரதனுக்கு யுவராஜாவா பட்டம் சூட்டினாரு. இப்படியா ராமர் பல்லாண்டுகள் அயோத்திய ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணாரு. அந்த கால வழக்கப்படி பௌண்டரீகம், அஸ்வமேதம், வாஜபேயம் மாதிரி பல பெரிய யாகங்களை எல்லாம் பண்ணாரு. ராமர் ஆட்சி செஞ்ச விதம் உலகத்துக்கே ஒரு முன் உதாரணமா அமைஞ்சுது. இன்னி வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சினா அது ராமராஜ்யம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. ராமரோட ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சுன்னு வால்மீகி மகரிஷி விளக்கமா பலதும் சொல்றாரு. ராமரோட ஆட்சியில ஜனங்கள் எப்பவும் சந்தோஷமா திருப்தியா வாழ்ந்தாங்க. பயங்கிறதே இல்லை. பஞ்சம், பசி, பட்னி, நோய் நொடி எதுவும் இல்லை. ஜனங்கள் நீண்ட ஆயுளோட வாழ்ந்தாங்க. தீ விபத்துகள், வெள்ளம், புயல் இது எதுவுமே நடக்கல. நாட்டுல திருடர்களோ கொள்ளக்காரங்களோ கிடையாது. ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்டாங்களாம். யாரும் பொய்யே பேச மாட்டாங்களாம். எல்லா ஜீவராசிகளும் திருப்தியோட வாழ்ந்துச்சுங்க. எல்லா மனிதர்களும் தர்ம நியாயத்தோட நடந்துக்கிட்டாங்க. ராமரையே முன் உதாரணமா வச்சுக்கிட்டு யாரும் யாரையும் கொல்லாம அஹிம்சைய கடைப்பிடிச்சு வாழ்ந்தாங்க. வயசானவங்க உசுரோட இருக்கையில குழந்தைங்க செத்து போனாங்க அப்படிங்கிற நிலைமையே இல்லை. கணவன் செத்து போய் விதவையா வேற ஆதரவில்லாம வாழற பெண்களே இல்லையா. எல்லாருக்கும் ராமர் ராமர்னு அவரை பத்தி தான் பேச்சு. மரங்கள் எல்லாம் காலாகாலத்துக்கு பழங்களை தாராளமா கொடுத்துது. காலாகாலத்துல தேவையான மழை பெஞ்சுது. 4 வர்ணத்தவர்னு சொல்லப்படுற பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள் அப்படிங்கிற அரசாட்சி பண்றவங்க, வைசியர்கள்னு சொல்லப்படுற வியாபாரிகள், சூத்ரர்கள்னு சொல்லப்பட்ட சேவகம் பண்ற ஆட்கள் எல்லாருமே அவங்களோட கடமைகளை சரியா செஞ்சு பேராசை எதுவும் படாம ஒத்துமையா வாழ்ந்தாங்க.
இப்படியா ராமர் அயோத்திக்கு மறுபடியும் ராஜா ஆகி நல்ல ஆட்சி பண்ணி சந்தோஷமா வாழ்ந்த செய்தியோட 6வது காண்டமான யுத்த காண்டம் முடிவுக்கு வருது. குழந்தைங்களா, இப்படி இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச ராமாயண கதைய யாருக்கு சொல்லி கேட்டதா இந்த கதையோட ஆரம்ப அத்தியாயத்துல நான் சொல்லியிருந்தேன். அது உங்கள யாருக்கு ஞாபகம் இருக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஒத்துக்கிறேன். அதை திரும்ப நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்தவா? சீதைக்கு வனத்துல வச்சு வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துல 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அவங்க பேரு லவன், குச்சன். என்ன இப்ப ஞாபகம் வந்துருச்சா? சபாஷ்! அவங்கள நல்லபடியா வளர்த்து கல்வி கேள்வியெல்லாம் சொல்லி தந்தவர் வால்மீகி முனிவர் தான். அவர் தான் எழுதின ராமாயண காவியத்தை லவன், குச்சனுக்கு சொல்லி தந்து நாடு முழுக்க அந்த புண்ணிய கதையை பாடி பரப்ப வச்சார். அப்படி ஒரு நாள் லவனும் குச்சனும் ராமரோட அரண்மனைக்கே வந்து ராமருக்கு முன்னாடி முழு ராமாயணத்தையும் இது வரைக்கும் நாம சொன்ன வரைக்கும் பாடி முடிச்சாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் ராமர் தான் அவங்களோட அப்பான்னு தெரியாது. விஷ்ணுவே ராமரா அவதாரம் பண்ணி வந்து இந்த பூமியில வாழ்ந்த ராம கதைய முழுசா கேட்டு ரசிச்ச எல்லாருக்குமே ரொம்ப பெரிய புண்ணியம்தான். பொதுவா பகவானோட கதைகளையோ இல்ல பகவானை போற்றி துதிக்கிற ஸ்லோகங்களையோ சொன்னாலும் சொல்லி கேட்டாலும் என்னென்ன பலன் கிடைக்கும்னு கடைசியில சொல்லி முடிக்கிறது வழக்கம். அதுக்கு ஃபலஸ்ருத்தின்னு பேரு. இந்த ராம பட்டாபிஷேக கதையை கேட்கறவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு வால்மீகி முனிவர் சொல்லியிருக்காரு. அதையும் நாம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? புகழும் நீண்ட ஆயுளும் கிடைக்குமா. புத்திர பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குமா. ராம லக்ஷ்மணர்கள் மாதிரி நல்ல குணவான்களா குழந்தைங்க பிறப்பாங்களாம். வறுமையில வாடுறவங்களுக்கு செல்வம் வந்து சேருமா. கஷ்டங்கள் விலகுமா. பிரிஞ்சு போன உறவுகள் திரும்ப சேருமா. வீட்டை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரத்துல வாழறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குமா. ராஜாக்களுக்கு எதிரிகளை ஜெயிச்சு வெற்றி கிடைக்குமா. யார் ராம கதையை விரும்பி கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே ராமருக்கு ரொம்ப பிரியமானவங்களாம். ராமர் யாரு? அவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் இல்லையா? லக்ஷ்மணன் கூட விஷ்ணுவுக்கு படுக்கையா அமைஞ்சிருக்கிற ஆதிசேஷனான நாகத்தோட அவதாரம் தான். நல்லவர்களா இருக்கிற யாருக்கெல்லாம் ஞானம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், புகழ், புத்திசாலித்தனம், நல்ல வாழ்க்கையெல்லாம் வேணுமோ அவங்க ராமாயண கதைய கண்டிப்பா பக்தியோட கேட்கணும்னு வால்மீகி முனிவர் சொல்றாரு. இப்படியா யுத்த காண்டம் முடிவுக்கு வருது. பொதுவாகவே குழந்தைங்க மட்டும் இல்லாம பல பெரியவங்களுக்கும் கூட இப்படியா அந்த ராஜா தன்னோட ராணி கூட பல வருஷங்கள் சந்தோஷமா வாழ்ந்தாரு அப்படின்னு கதைய மகிழ்ச்சியோட முடிக்கிறது தான் பிடிக்கும். அதனாலயோ என்னவோ உங்களை மாதிரி சின்ன பசங்க கூட படிக்கிற விதத்துல ராமாயணத்தை எழுதின மூதறிஞர் ராஜாஜி கூட ராம பட்டாபிஷேகத்தோட கதையை முடிச்சிட்டாரு. ஏன், தமிழ் காவியமான கம்ப ராமாயணமும் கூட அப்படித்தான் முடியுது. ஆனா வால்மீகி முனிவர் ராமாயண கதையை இன்னும் தொடர்ந்து உத்தரகாண்டத்துல எழுதியிருக்காரு. அதுல ராவணனோட சரித்திரத்தை விலாவாரியா சொல்லியிருக்காரு. ராமர் சீத்தைய காட்டுக்கு அனுப்புறது, அங்க தன்னோட ஆசிரமத்துல வச்சு சீத்தைக்கு லவகுச்சர்கள் பிறந்து வளர்றது, அப்புறம் ராமரோட முடிவு காலம் வரைக்கும் நடந்த பல நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பத்தியும் எழுதிதான் ராம காவியத்தை முழுசா நிறைவு பண்ணி முடிச்சிருக்காரு. அதனால நாமளும் அடுத்த வாரம் உத்தரகாண்டத்தை ஆரம்பிச்சு தொடர்ந்து கதையை கேட்கலாம். என்ன, சரிதானே? இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு விண்ணப்பம். சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் முழுக்க உங்க ஆதரவோட நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு நன்கொடை மூலமா நீங்க ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா www.kadayosai.com இணையதளத்துக்கு போய் உங்க நன்கொடையை நீங்க எங்களுக்கு கொடுக்கலாம். சரி குழந்தைங்களா, அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.